அப்படின்னு மரியாதையோட அழைக்கப்பட்டு பாடிகார்டு இல்லாம தன் அன்பு ரசிகர்கள் கூட கலந்த ஆக்ஷன் ஹீரோ விஜயகாந்தாக மட்டும்தான் இருக்க முடியும். 1-2 படங்கள்ல ஹிட் ஆனதும் தலக்கணத்துல ஆடுபவங்க மத்தியில பழச மறக்காம தன்னை போல உள்ள கலைஞர்களை கை தூக்கி விட்ட இந்த காவிய தலைவன் வாய்ப்பு கொடுத்த வில்லன்களை பத்தி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது மன்சூர் அலிகான். தனக்கு வாழ்வு கொடுத்தவர் விஜயகாந்த்னு அவர் மேல அன்பு கொண்டவர் தான் மன்சூர் அலிகான். இதுக்கு காரணம் நடன கலைஞராகவும் ஸ்டண்ட் கலைஞராகவும் இருந்த மன்சூர் அலிகானை கேப்டன் பிரபாகரன் படத்துல வில்லனை அறிமுகப்படுத்தி அவரோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்தவர் விஜயகாந்த் தான். 2ஆவதா பார்க்க போற வில்லன் பொன்னம்பலம். விஜயகாந்த் சம்பளம் வாங்காம நடிச்ச செந்தூரபாண்டி படத்துல வில்லனா நடிக்க பொன்னம்பலத்துக்கு சான்ஸ் கொடுத்திருக்காரு. தன்னோட குடும்ப சூழ்நிலையை சொல்லி பொன்னம்பலம் புலம்புன நேரத்துல இயக்குனர் SAC கிட்ட பொன்னம்பலத்தை வில்லனா நடிக்க வைக்க பரிந்துரை செஞ்சிருக்காரு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது சோனு சூட். கள்ளழகர் படத்துல வில்லனா நடிக்க சோனு சூட்டோட உடல் எடையை அதிகரிக்க 1 மாசம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு விஜயகாந்த் வெயிட் பண்றேன்னு சொல்லி ஷூட்டிங்கை தள்ளி வச்சிருக்காரு. விஜயகாந்த் நினைச்சிருந்தா வேற ஒரு நடிகரை வில்லனா வச்சு ஷூட்டிங்கை முடிச்சிருக்கலாம். அதனால தான் சோனு சூட் விஜயகாந்த் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லைன்னு உருக்கமா சொல்லியிருக்காரு. அடுத்ததா பார்க்க போற வில்லன் சலீம் ஹவுஸ். வெற்றி விழாவுக்கு பிறகு பாராமுகமா இருந்த சலீம் ஹவுஸை விஜயகாந்தோட சின்ன கவுண்டர் படத்துல சர்க்கரை கவுண்டரா நடிக்க சான்ஸ் கொடுத்திருக்காரு. சைலண்ட் கில்லரா தமிழ் சினிமால வலம் வரும் சலீம் ஹவுஸை யாருமே மறந்திருக்க முடியாது. அடுத்ததா பார்க்க போறது ஆனந்தராஜ். திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்ததுல விஜயகாந்துக்கு பெரிய பங்கு இருக்கு. சான்ஸ் தேடும் கலைஞனா ஆனந்தராஜ் இருந்த நேரத்துல அவருக்கு பக்கபலமா இருந்து தன்னோட படங்கள்ல நடிக்க வாய்ப்பு கொடுத்திருக்காரு விஜயகாந்த். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாருன்னு ஊர் சொல்ல வேண்டும்னு வாலி எழுதியிருக்காரு. இது புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கு தான் சரியா பொருந்தும். ஒரு நடிகர் இறந்ததுக்கு சக கலைஞர்கள் கண்ணீர் விடலாம், ஒரு கட்சி தலைவன் மறைந்ததுக்கு தொண்டர்கள் கண்ணீர் விடலாம். ஆனா விஜயகாந்தோட இறப்புக்காக ஒட்டுமொத்த தமிழகமே கதறிட்டு இருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த கலியுக கர்ணன்னு சொல்லும் அளவுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு. பணம் சம்பாதிப்பதுக்காக சினிமாக்குள்ள வராம தன்னோட ஆசைக்காக வந்த கேப்டன் நிறைய பேரை வாழ வச்சிருக்காரு. ரஜினி மற்றும் கமல் டாப்ல இருந்த நேரத்துல அவர்களை தாண்டி தனக்குன்னு தனி இடத்தை பிடிச்சவர் தான் கேப்டன் விஜயகாந்த். 157 படங்களை நடிச்ச விஜயகாந்த் தன்னோட வாழ்நாள்ல 54 புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. திரைப்பட கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து உருவாக்கிய ஊமை வெளிகள் படத்தில் நடிக்க நிறைய ஹீரோஸ் யோசிச்சிருக்காங்க. ஆனா விஜயகாந்த் வயசான போலீஸ் கேரக்டர்ல அந்த படத்துல நடிச்சிருக்காரு. தளபதி விஜய் மற்றும் நடிகர் சூர்யா சினிமால வந்த ஸ்டார்டிங்ல சொல்ற அளவுக்கு பேர் வாங்கல. அவங்களோட படங்கள்ல விஜயகாந்த் நடிச்சு மக்கள் கிட்ட அவங்கள கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அப்படி விஜயோட நடிச்ச படம் தான் செந்தூரபாண்டி, சூர்யா கூட நடிச்ச படம் தான் பெரிய அண்ணா. இந்த 2 படங்கள்ல நடிக்க விஜயகாந்த் எந்த ஒரு சம்பளமுமே வாங்கல. அதுபோல நடிகர் முரளி நடிச்ச முதல் படமான பூவிலங்கு படம் 2 நாளா திரையரங்குகள்ல கவனத்தை ஈர்க்கல. முரளிய விஜயகாந்தோட கூட பிறந்த தம்பின்னு யாரோ கிளப்பி விட்ட பீதியில கிராமங்கள்ல தக்க போடு போட்டிருக்கு அந்த படம். இப்படி சினிமால பல பேரை வளர்த்து விட்ட விஜயகாந்த் தன் மகனோட வெற்றியை பார்க்காமலேயே மறைந்து விட்டாரு.